உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். ஆருத்ரா அப்படிங்கிறது என்னது? ஒவ்வொரு முருக பக்தர்களும் சிவபக்தர்களும் அறிந்து கொள்ள வேண்டியது. கோயிலனுடைய இதம் எதுனா நடராஜா. இந்த ஆட்டம் நின்னா உயிர் போயிடும், அந்த ஆட்டம் நின்னா உலகமே இருக்கா. உலகத்தின் மையப்பகுதின்னு சொல்றாங்க இந்த நடராஜால. இந்த நடராஜர் சிதம்பரத்துல 2 பக்தர்களுக்கு நடனமாடிய நாள் ஆருத்ரா. 2ஆம் தேதி ஜனவரி 2026 இரவு வேளையில இந்த அபிஷேகங்கள் ஆரம்பிக்கும். 3ஆம் தேதி விடியற் காலையில ஆருத்ரா தரிசனம்னு அந்த தரிசனத்தை பார்க்கணும். திருமணம் வேண்டி இருக்கக்கூடியவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான பண்டிகை. திருமணமானவர்கள் கணவன் உடல் நலம் ஆரோக்கியம் ஆயுள் இருக்க வேண்டி செய்ய வேண்டியது. ஆருத்ராணிக்கு காலையில் சென்று கோயில்ல சுவாமி வருவார். அந்த தரிசனம் நம்முடைய எல்லா வினைகள் பாவங்களை சிவசிவ அப்படின்னு சொன்னாலே இந்த தீவினை மாளும். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் மேம் இப்படி உட்காந்து டிஸ்கஸ். சஷ்டிக்கு அப்புறம் ஆமா, அன்னைக்கு ஆன்மீக நேயர்களை பார்த்தோம் நேரடியா. இன்னைக்கு நம்ம மறுபடியும் ஏதாவது அற்புதமான ஒரு பதிவுகளை நம்ம பக்தர்களுக்கு தரோம். கண்டிப்பா. எப்பயுமே முருகரை பத்தி பேசுறோம் மேம். நிறைய விஷயங்கள் நீங்க வந்தீங்கனாலே முருகர் இல்லாம எப்படின்னு ஒவ்வொரு முறையும் நம்ம சந்திக்கும் போது முருகரை பத்தி ஏதாவது ஒரு விஷயம். இன்னைக்கு அவங்க அப்பா சிவனை பத்தி பேசுவோம் மேம். ஏன்னா எப்பயுமே சொல்லுவாங்க முருகனும் சிவனும் வேற இல்லை, 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு. ஆனா சிவன் அப்படிங்கிற போது இந்த ஆருத்ரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி அதிகமா இப்போ சமீபத்துல கேள்விப்படுறோம். உண்மையாவே ஆருத்ரா அப்படிங்கிறது என்னது? எல்லாரும் இந்த வழிபாடு அப்படிங்கிற விஷயத்துல ஈடுபடணுமா? இது ஒவ்வொரு முருக பக்தர்களும் சிவபக்தர்களும் அறிந்து கொள்ள வேண்டியது. கந்தபுராணத்துல ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா எதை சொன்னாலும் அதுல ஏதாவது ஒரு எவிடென்ட் ப்ரூஃப் இருக்கணும். கந்தபுராணத்துல சூரபத்மன் சிவபெருமான் கிட்ட கேட்கிற வரமே உன்னை தவிர வேற எந்த சக்தியும் அழிக்க கூடாது. ஆனா சூரபத்மனை யாரு வதம் பண்றான்னு வருது. சம்ஹாரம்ன்றது மறுபடியும் சுவாமி அவனை அழிக்கல, சேவலும் மயிலுமா ஆக்கிட்டாருன்றதுதான் சூரசம்ஹாரம். ஆனா சம்ஹாரம் யார் பண்றாரு? உன் சக்தியை தவிர யாரும் பண்ணக்கூடாதுன்னு கேட்ட வரம் சிவபெருமான் கிட்ட. ஆனா சூரனை சம்ஹாரம் பண்றது முருகன். அப்ப சிவன் வேறல்ல, முருகன் வேறல்ல. சிவனிலிருந்து வந்த ஜோதி முருகன் அப்படின்னு 2 பேருக்குமே பிறப்பு கிடையாது. டேட் ஆஃப் பர்த் இருந்தாதான் டேட் ஆஃப் டெத் அப்படின்னு இருக்கும். 2 பேருமே பிறவாதவர்கள். சிலப்பதிகாரம் அந்த மாதிரி பழம்பெரும் காப்பியங்கள்ல சிவன் பெரியவர், பிறவா யாக்கை பெரியோன்னு சிவபெருமான சொல்றாங்க. அருணகிரியார் முருகனை பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அப்ப 2 பேருக்கும் பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. 2 பேரும் சுடர் வடிவமான ஆமா. அண்ணாமலையார் தீபமும் சுடர் தான். தீபமங்கல ஜோதின்ற முருகனும் சுடர் தான். 2 பேரும் நெருப்பான நெருப்பு. அப்ப 2 சக்தியும் வேறல்ல. நான் முருகனா ரசிக்கிறேன் கலியுகத்துல ஏத்துக்கலாம். என்னத்தான் முருகனா ரசிச்சாலும் சிவபக்தி அப்படின்றதுக்கு சிவன் அடியார் கூட்டமே உண்டு. அதுல கோயில் அப்படின்னாலே சிதம்பரம் தான். சிதம்பரம் அப்படின்னா காஸ்மிக் டான்ஸ். யாராவது அடுத்த தலைமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் காஸ்மிக் டான்ஸ், அதுக்கு தான் சில ஆதாரத்தோடையும் வந்திருக்கேன். நம்முடைய முதல் குடிமகன் பெருமை மிகு அப்துல் கலாம் அவர்கள் நடராஜ தத்துவத்தை பேசியிருக்காரு. அப்ப பக்தியா பேசியிருக்காரானா இல்ல, பிசிக்ஸோட இணைச்சு பேசியிருக்காரு. அவருடைய காஸ்மிக் டான்ஸ், ஆட்டம் இதெல்லாம் பத்தினா அது ரொம்ப பெரிய தத்துவம். இன்னைக்கு ஆருத்ரா பத்தி பேசுறோம். ஆருத்ரா அப்படிங்கும் போது பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நீங்க சொல்லியிருந்தீங்க பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது கடவுளுக்கு அப்படின்னு. ஆனா அந்த விசாக நட்சத்திரம் அப்படின்னா முருகருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிவனுக்கும் ஒரு சில நாட்களை அவருடைய உதித்த நாள், அவர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்றோம்ல மேம். அப்போ அது எந்த வகையில சரியான விஷயம்? முருகனுக்கும் சிவனுக்கும் உகந்த நட்சத்திரம்னு வேணா சொல்லலாம். ஓகே. பிறவாதவர்களுக்கு நட்சத்திரம் என்ன? அதனால 2 பேருக்குமே அவங்க பிறந்த நட்சத்திரம் நம்மள மாதிரி அவங்கள ஒரு 27 அந்த கேட்டகரிக்குள்ளெல்லாம் வைக்க முடியாது.
ஓகே. 27க்குள்ள வரவங்க நம்முடைய பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும்? நீங்களும் ஏதோ 27 நட்சத்திரத்துல ஒண்ணு, நானும் ஒண்ணு. அதே 27க்குள்ள இருக்கிற ஒருத்தரால என்னுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும்? அப்ப இதெல்லாம் விட பெரியவங்களால தானே என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இந்த திரு ஆதிரை அப்படின்றது ஆர்த்ரா அப்படின்னு இதுக்கு வடமொழியில பேர். அதுதான் ஆருத்ரான்னு சொல்றோம். இந்த நடராஜர் சிதம்பரத்துல 2 பக்தர்களுக்கு நடனமாடிய நாள் ஆருத்ரா. அவர் சிதம்பரத்துக்கு வந்த நாள்ன்றதுனால பிறந்த நாள் நம்ம எடுத்துக்க கூடாது. சுவாமி வந்ததுனால அவருக்கு உகந்த நட்சத்திரம் திரு ஆதிரை அப்படின்றத வேணா எடுத்துக்கலாம். இப்ப நடராஜா யார் அப்படின்னா சுவாமியா பார்க்கலாம். வெளியில தெரியறது நடேசன், உள்ள தெரியறது குஹேசன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இப்படி எல்லாருமே இதயத்துல பாத்தீங்கன்னா லேப்டாப்னு ஒரு டான்ஸ் இருந்துட்டே இருக்கும். இந்த இடைவிடாத டான்ஸ் தான் நடராஜா டான்ஸ். எல்லா சிவாலயங்கள்ல பாத்தீங்கன்னா சுவாமி மூலவர் அப்படின்றவருக்கு இந்த இதயம் அப்படின்னா இந்த இதயத்துல இருந்து, அதாவது நடு இதயம் இருக்குல்ல, இங்க இருந்து ஹார்ட் லெஃப்ட் பக்கம் இருக்கும்ல, அதுக்கு எந்த அளவு டிஸ்டன்ஸோ அது மாதிரி ஆகமத்துல சில கணக்குகள் உள்ளது. அதாவது மூலவர் சன்னதியிலிருந்து இந்த இதயம் அந்த லேப்டாப் வரத்துக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதே ப்ரப்போர்ஷன்ல தான் மூலவர் சன்னதியும் நடராஜா சன்னதியும் இருக்கும். அது இதயம், கோயிலினுடைய இதயம் எதுனா நடராஜா. இந்த ஆட்டம் நின்னா உயிர் போயிடும், அந்த ஆட்டம் நின்னா உலகமே இருக்காது. அதுதான் உலகத்தின் மையப்பகுதின்னு சொல்றாங்க இந்த நடராஜா டான்ஸ். இதுல நடராஜாக்கு 5 தொழில் பண்றார். அவர் கையில ஒரு உடுக்கை இருக்கு இல்லையா, சவுண்ட். நாத விந்து கலாதி நமோ நம, சவுண்டு கிரியேஷன், படைத்தல். அடுத்தது காத்தல், குழந்தை பிறந்தா நம்ம அதை பார்த்துக்கணும் இல்லையா, காப்பாற்றணும், காத்தல், அதுதான் அவருடைய இந்த கரம். ஒடுக்குதல், அழித்தல்னு சொல்ல மாட்டோம், எல்லாமே சிவனோட ஒடுங்குதுன்னு தான் சொல்லுவோம். அதுக்கு தான் இந்த கையில அவர் கையில ஒரு நெருப்பு இருக்கும், அது ஒடுக்குதல். மறைத்தல், கால் கீழே குழந்தை மாதிரி ஒரு பூதம் இருக்கும், அது அப்படியே திரும்பி இருக்குமா நிறைய இடத்துல, அது மறைத்தல். உங்களுக்கும் எனக்கும் மறைத்தல் தேவை. போன பிறவியில நீங்க என்கிட்ட இருந்து ஏதாவது ஏமாத்திருக்கலாம், அதே ஞாபகத்துல உட்கார்ந்தனா எனக்கு உங்களை பார்க்கவே முடியாது. போன பிறவியில நல்லா ஏமாத்திட்டு எப்படி நல்ல பொண்ணு மாதிரி கேட்கிறப்ப நான் உங்களை நினைப்பேன். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே அப்ப நம்ம அதே கண்ணோட்டத்துல பார்க்க முடியுமா? அம்மா வயத்துல இருந்து வெளியில வரும்பொழுது எல்லாமே மறந்துடுதே. மறக்கிறதும் அவசியம். அப்ப மறைத்தல்ன்ற தொழிலையும் சுவாமி பண்றார். இடது கால் தூக்கி காண்பிக்கிறார் இல்லையா, அவருடைய இடது பதம், நடராஜானா இடது பதம் தூக்கி இருப்பார். அந்த இடது பதம், அந்த காலை பிடிச்சோன்னா அதுதான் அருளல். அப்ப சுவாமியினுடைய உடுக்கை படைத்தல், அவருடைய அபயகரம் காத்தல், நெருப்பு ஒடுக்குதல் அழித்தல், முயலகன் மறைத்தல், அவருடைய கால் அருளல். அப்ப அவருடைய அந்த ஒரு அற்புதமான வடிவத்திலே 5 தொழிலும் இருக்கு. இந்த தத்துவத்தை சொல்லிண்டே போலாம். ஆருத்ராக்கு வந்துடலாம். ஒரு நாள் பெருமாள் அப்படியே சயன கோலத்துல இருக்கார். யார் அவருடைய பெட்டு? ஆதிசேஷன். ஆதிசேஷனுக்கு திடீர்னு அவர் வெயிட்டே தாங்கலையாம். எவ்வளோ காலமா அவரை தாங்கிட்டு இருக்காரு. அப்ப ஏன்னோ வெயிட் தாங்கலன்னு கத்துறாராம். ஒன்றும் இல்லை, மனசுல சிதம்பரம் அழகான நடராஜ பெருமானுடைய ஆனந்த நடனம், சிதம்பரத்துக்கு அப்புறம் தான் வரார், ஆனந்த நடனம் சிவபெருமான் பார்க்குறேன், அவ்வளோ அழகா இருக்குமா அப்படின்ற. ஆமா, அந்த ஆனந்த நடனம் பார்த்ததால தான் என் வெயிட் அவர் வெயிட் ரெண்டும் சேர்ந்துடுச்சு, அதனால தாங்க முடியல. அப்ப எனக்கும் பார்க்கணும்னு ஆசை, அதுக்கு தவம் பண்ணணும். இன்னைக்கு நீங்களும் நானும் நினைச்சா சிதம்பரம் போனா சுவாமியை அழகா பார்த்துடலாம். ஆனா அந்த ஆதிசேஷனும் தேவர்களும் தவம் பண்ணி பூமியில தான் பாக்குறாங்க எல்லா சாமியுமே. நீங்க பாருங்க, நிறைய கோயில இந்திரன் சாப விமோச்சனம் பெற்ற இடம், சூரியனுக்கு விமோச்சனம். அப்ப அவர்களுக்கான விமோச்சனமே பூமியில இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற பெரும்பாலான கோயில கிடைக்குதுன்னா நம்ம எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சோம். அதே இடத்துல இருக்கோம், நினைச்சா சிதம்பரத்துக்கு சில மணி நேரத்துல போயிடலாம். அப்ப பல காலும் அப்படியே புலிக்காலோடு வந்த பதஞ்சலி முனிவர் தவம் பண்றார். அவர் கூட புலிக்கால் முனிவர், இவர் பாம்பு கால், பதஞ்சலி பாம்பினுடைய கால். அவர் கூட புலிக்காலோட ஒரு முனிவர் வரார், அவர் பேரு வியாக்கிரபாதர். ஏன் புலிக்கால்? அவரே விரும்பி கேட்டாராம். ஏன்னா காலையில போய் பூ பறிக்கலான்னு போறாராம். அவர் பூ பறிக்கிறதுக்குள்ள வண்டு அந்த பூல இருக்கிற தேனை சாப்பிடுதான். எச்சில் பட்ட மலராயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாராம், அதுக்குள்ள அந்த வண்டுகள் சாப்பிடுது. அப்ப அதுக்கும் முன்னாடி இருண்ட வேலையிலே போயிடலான்னு பார்த்தா கண்ணு தெரியல அவருக்கு, எந்த பூக்களை பறிக்கணும்னு. கண்ணு இருட்டாச்சே, இன்னைக்கா மொபைல் டார்ச் எல்லாம் உண்டு, மரம் மேலேயும் இருட்டுல ஏற முடியல. அப்ப சுவாமி கிட்ட கேட்டார், எனக்கு புலி மாதிரி கை காலை மாத்திருங்க, புலி மாதிரி கண்ணு மாத்திருங்க, அப்ப இருட்டுலயும் கண்ணு தெரிஞ்சிடும், மரத்தை ஈஸியா ஏறிடுவேன்.
வண்டுகள் வருவதற்கு முன்பு தூய மலர் எடுத்து உங்களுக்கு நான் பூஜை பண்ணுவேன்னு விரும்பி புலி மாதிரி தன்னுடைய காலை கேட்டதுனால வியாக்ரம்னா புலி, புலிகால் முனிவர் வியாக்ர பாதர். இவருக்கும் சுவாமி டான்ஸை பார்க்கணும்னு ஆசை. அப்ப பாம்பு கால் கொண்ட ஆதிசேஷன் பதஞ்சலியும் புலிகால் கொண்ட வியாக்ர பாதரும் பல நாள் தவம் இருந்த பயனாக சுவாமி ஒரு அற்புதமான நாள் வந்து ஆடுறார். அது தைப்பூசம்னு சொல்றது உண்டு. வரப்போற தைப்பூசம் அந்த நாள் அப்படின்னு சொல்றவங்க உண்டு. ஆருத்ரா அப்படின்றதே எப்படின்னா தாருக்காவனத்து ரிஷிகள் ஆணவத்தால சுவாமி மேல கொடிய மிருகங்கள் எல்லாம் அடிக்கிறாங்க. ஏன்? அவங்களுக்கு ஆணவம். நாங்க தான் ரிஷிகள் தவம் பண்றோம், கடமையை பண்றோம், எங்களுக்கு எதுக்கு சுவாமி? நமக்கு கூட அப்படி இருக்கும். சில பேர் அப்படி நினைப்பாங்க, நான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டா பண்றேன், எனக்கு எதுக்கு சுவாமி? ரெஸ்பான்சிபிலிட்டி நீ பண்றதுக்கே சாமி தான் காரணம்ன்றது தான் புரியணும். அது மாதிரி ஆணவத்தோட இருந்த ஒரு ரிஷிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா சுவாமியே தேவையில்லைன்னும் போது சுவாமி அவங்களுடைய மனைவிகள் எல்லாம் அழகா வந்துட்டோட மயக்கம் அப்படியே வருது. பத்தியா, அவர்களுடைய அந்த பத்தினி தன்மை இழக்குது, மனசு மாறுது. ஏன்? கடவுள் இருந்தாதான் நமக்கு கட்டுப்பாடே இருக்கும் மனசுல. அதே மாதிரி பெருமாள் அழகான பெண் வடிவத்துல போகும்பொழுது அந்த ரிஷிகள் எல்லாம் மயங்குறாங்க. அப்ப மனசே கட்டுப்பாடு இல்லாம இருக்கும் சுவாமியை வணங்கலனா. நம்ம நல்லவங்களா இருக்கோம், எனக்கு எதுக்கு சுவாமின்னு கிடையாது, நல்லவங்களா இருக்கிறதுக்கே சுவாமி தான் காரணம். அந்த ஒரு தத்துவத்தை அறியப்பட்டு இவர்கள் கோபத்துல பத்தியா எங்களுடைய அந்த தவ பயனெல்லாம் கலைச்சிட்டேன் அப்படின்னு நெருப்பால அடிக்கிறாங்க. அதை தான் நட்ராஜா கையில நெருப்பா வச்சுக்கிறார். இந்த பூதத்தை அடிக்கிறாங்க, அதை கால் கீழே போட்டு. புலி ஒன்று அடிக்கிறாங்க, புலி தோலை உருவி வேஷ்டி மாதிரி கட்டிக்கிறார். கொடிய ஒரு யானை அடிக்கிறாங்க, யானை தோலை உரிச்சு போத்திக்கிறார் சுவாமி. ஏன்னா மார்கெட்டில் கொஞ்சம் குளிரும்ல, அதை போத்திக்கிறார் சுவாமி. அடுத்தது பாம்புகள் எல்லாம் அடிக்கிறார், குடு அப்படின்னு அழகா அதை அப்படியே ஆபரணமா மாத்திண்டு அவங்களுக்கு ஆடி காண்பித்த நடனம் தான் இந்த ஆருத்ரா நடனம். அது தரிசனம். இப்ப எல்லா சிவாலயங்களையும் இரவு முழுக்க 2ஆம் தேதி ஜனவரி 2026 இரவு வேளையில இந்த அபிஷேகங்கள் ஆரம்பிக்கும். 3ஆம் தேதி விடியற் காலையில ஆருத்ரா தரிசனம்னு அந்த தரிசனத்தை பார்க்கணும். பூஜைகளும் முக்கியம், அந்த பூஜைக்கு வரலாம். ஆனா ஆருத்ரா தரிசனம்னு கோயிலுக்கு போய் பார்த்தால் அதுல இந்த தடவை என்ன ஒரு அழகுனா, நியூ இயர் பிறந்த உடனே வர முதல் பண்டிகை ஆருத்ரா தரிசனம். இந்த நாளன்னைக்கு இந்த விசேஷங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா வந்து இந்த ஆருத்ரா தினம் அன்னைக்கு நீங்க சிவபெருமான் கிட்ட போய் என்ன வரம் கேட்டாலும் தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாரு அப்படின்னா என்ன விஷயங்கள்? சிவபெருமானுக்கு வந்து ஆசுதோஷின்னு ஒரு பேர். அப்படின்னா கேட்டதை உடனே கொடுத்துருவாராம், அவ்வளவுதான். இப்ப அப்பா கிட்ட போய் ஒரு பாப்பா கேக்குதான் எனக்கு ஒரு ஃபோன் வேணும்னு, அது கேட்கறது பொம்மை ஃபோன், ஒரு பாட்டு பாடுமே கத்தி கத்தி ஒரு சின்ன ஃபோன் பார்த்துருக்கீங்களா? ஆனா அப்பா ஆப்பிள் வாங்கி கொடுத்துடுறாங்க. அப்பாவுக்கு புரியல, ஒரு பணக்கார அப்பா, ஒரு ரொம்ப கருணையா இருக்கிற அப்பா. சின்ன குழந்தை பிறக்கும், பணக்கார தாத்தா என்ன பண்ணுவாருன்னா ஒரு 10 பவுன் சங்கிலியை போடுவார். அதுக்கு அது ரொம்ப வெயிட்டா இருக்கும், குத்தும், தெரியாது. ஆனா அந்த அன்பை காமிப்பாங்கல்ல, அது மாதிரியா சிவபெருமான் கேட்டா உடனே கொடுத்துருவாராம். அப்படி கொடுக்கக்கூடிய சிவபெருமான் கிட்ட ஆருத்ரா அன்னைக்கு எப்படி வழிபாடு பண்ணணும்? இது வந்து திருமணம் வேண்டி இருக்கக்கூடியவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான பண்டிகை. திருமணமானவர்கள் கணவன் உடல் நலம், ஆரோக்கியம், ஆயுள் இருக்க வேண்டி செய்ய வேண்டியது. இல்ல நான் சிவனுக்காக விரதம் இருக்கலாமானா தாராளமா இருக்கு. ஆனா தொடர்ந்து இருங்கள். ஒரு தடவை ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துட்டோம்னா தொடர்ந்து இருக்கணும். இதுல எப்படின்னா தீபாவளி அன்னைக்கு எப்படி சிகக்காய் அந்த சீக்கா வைப்போம், எண்ணெய் வைப்போம், அது மாதிரி சுவாமி கிட்ட காலையில போய் நம்ம நல்ல எண்ணெய், சிகைக்காய், அந்த ஷீக்கா சொல்றோம் இல்லையா, அது மஞ்சள், இதெல்லாம் சுவாமி கிட்ட வச்சு பெரியவங்க கிட்ட வாங்கி அவர்களால எண்ணெய் தேய்த்து கொண்டு அந்த ஷீக்கா போட்டு குளிச்சு மஞ்சள் போட்டு குளித்து சுவாமி கிட்ட வந்து பூஜை ஆரம்பிக்கணும். அன்னைக்கு செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா களி. களின்றது வேற இடத்துல தான் கேட்போம், ஆனால் இந்த இடத்துலையும் களி உண்டு. உணவு நல்லா இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, ஏன்னா களி மாதிரி வந்திருக்கு பொங்கல். ஆனா இந்த களி வந்ததுக்கே ஒரு சரித்திரம், அதுதான் சேந்தனார் சரித்திரம். பட்டினத்தடிகள் எல்லாருக்கும் தெரியும், அவர்கிட்ட அக்கௌண்டண்டா இருக்காரு ஒருத்தர். பட்டினத்தடிகள் அந்த காலத்துல உயர்ந்த ஜாதின்னு. இன்னைக்கு ஜாதி மதமே கிடையாது, எல்லாமே சிவபக்தர்கள், முருக பக்தர்கள், நமக்குள்ள பேதமே கிடையாது. ஆனா அன்று உண்டு. உயர்ந்த குலம்னு சொல்லக்கூடிய இடத்துல பட்டினத்தார் பயங்கர பணக்காரர். அன்னைக்கே 9 crores வச்சிருந்தாராம். 9 கோடின்றாங்க, அது ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட். அவர்கிட்ட அக்கௌண்டண்டா இருந்தது அன்றைய தாழ்ந்த குலத்தை சேர்ந்த சேந்தனர். அப்ப அங்கேயே அவங்களுக்குள்ள அந்த வித்தியாசம் இல்லை பாருங்க. தன்னுடைய நிதிகளை பார்த்துக்க ஒரு அக்கௌண்டண்டா சேந்தனார் வச்சார். அப்ப சிவ தொண்டர்களுக்கு
உயர்வு தாழ்வு ஜாதி மதம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. விபூதி வச்சா நம்மலாம் ஒத்துமையா இருப்போம், அவ்வளவுதான். அப்படி இருந்தாராம். ஒரு நாள் எதுவுமே இந்த உலகத்துல நிலை இல்லைன்னு உணர்ந்த பட்டினத்து சாமி எல்லாமே வேண்டான்னு சின்னதா ஒரு துண்டு கட்டின்னு போக ஆரம்பிச்சிட்டான். இந்த அக்கௌண்ட்டுக்கு புரியல, சாமி சாமி எனக்கு இதெல்லாம் வேணாம், போ, உங்க பணம் கோடி எனக்கு வேண்டாம். அப்ப நான் என்ன பண்ணட்டோன்றான். இன்னைக்கு இருக்கிற அக்கௌண்டன்ட் வீட்டுக்கு எடுத்துப்பாங்க. அவர் இப்படி கேட்ட உடனே எனக்கு தெரியாது, போ ரோட்ல போடு அப்படின்னு போயிட்டார். இவர் நிஜமாவே சாமி துறவரம் போயாச்சுன்னு இருக்கிற 9 கோடியும் ரோட்ல போடுற. அப்படி ரோட்டுக்கு எப்போ பணம் வந்ததுன்னா ஒரு சமயத்துல அக்கௌண்ட்லேயே இல்லாத பணம் டிமானிட்டைசேஷன்ல வந்தது. இது அரசனுக்கு காதல் விடுது. ரோட்ல எல்லாத்தையும் வாரி இறைக்கிறாங்க காசை, ஊரே வந்து அள்ளிண்டு போகுது. இது அரசனுக்கு வந்து இது அப்போ ஏதோ தவறான பணமானு அவரை முதல்ல கைது பண்றாங்க. உன்னுடைய எஜமானர் எங்க, அவர் துறவரம் போயாச்சு, நீ ஏன் போட்ட, அவர் சொன்னார் நான் போட்டுட்டேன். அப்ப அவரை சிறைப்படுத்துறாங்க. எதனால எனக்கு தெரியாது. அப்ப மனசார இவர் அமர்ந்து சிவனையும் தன்னுடைய எஜமானர் பட்டினத்தடிகளையும் நினைக்க நினைக்க பட்டினத்து சாமி எங்க இருந்தோ தவம் பண்ண அவருடைய சிறை கதவுகள்லாம் உடையுது. அப்ப அரசனுக்கு இவருடைய மகிமை புரிந்து விட்டுடுற. இது ஏதோ ஒரு மேலான ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்ட உடனே இவர் அந்த பணத்தை எடுத்துக்காம விறகு வெட்டி பொழைக்கலான்னு சிதம்பரம் பக்கத்துல வரார். இவர் பேரு சேந்தனார். இவர் வீட்டுக்கு இவர் வந்து சிவனடியார்களுக்கு உணவு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவார். ஒரு நாள் நல்ல மழை, உணவு கொடுக்க எதுவும் இல்லை, கொஞ்சூண்டு அரிசி இருக்கு. ஏதாவது இந்த மழையில எந்த அடியார் வருவாங்க, வந்தா சாப்பிடலாம், வரலன்னா நம்ம சாப்பிட வேண்டான்ற அளவு அவ்வளவு உயரிய கொள்கையில இருக்கும் பொழுது வந்தா என்ன பண்றதுன்னு கேட்கிறார். மனைவி சொல்லலாம், கொஞ்சம் அரிசி இருக்கு, அதை வறுத்து வெல்லம் போட்டு களி மாதிரி பண்ணித்தரேன். சரி யாரா வருவாங்களான்னு பார்க்கலாம், எந்த அடியாரும் வரலையே அப்படின்னு இருக்கும் பொழுது ஒருத்தர் வரார். யாருமே வராதவங்க வீட்டுக்கு ஒருத்தர் அன்போட போறாருன்னா அது கடவுளாக தான் இருக்கும். சுவாமி போய் பசிக்குதுன்ற, களி தான் இருக்கு, மழை, விறகு வெட்ட முடியல, கூட பசிக்குது, சாப்பிட்டாராம். துண்டை காமிச்சாராம், மிச்ச களியை கூட நாளைக்கு சாப்பிடுவோம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு துண்டுல கட்டின்னு போனாராம். அடுத்த நாள் சுவாமி வாயெல்லாம் களியா. எங்க சிதம்பரம் நடராஜர் தீட்சிதர்கள் திறக்கும் பொழுது வாயெல்லாம் களியோடு இருக்காராம், புரியலையா. மன்னன் கனவுல சேந்தனார்னு ஒரு விறகு வெட்டி வீட்டில் போய் களி சாப்பிட்டேன். கோயிலில் நீங்கள் என்னெல்லாம் கொடுத்தாலும் ருசியாக இருக்கும், ஆனால் அதை விட அது ரொம்ப ருசியாக இருக்கு அப்படின்னு சொல்ல இவருடைய பெருமையோடு மன்னன் வரார். ஆருத்ரா அப்படின்னும் பொழுது சிதம்பரத்துல தேர் தரிசனம் ரொம்ப சிறப்பு. அந்த தேர் தரிசனம் நடக்குது. தேர் அன்னைக்கு மழை இல்லையா, சேரும் சகதிலையும் மாட்டி தேர் சக்கரம் வரல. சேந்தனார் பாடினா ஸ்டார்ட் ஆகும்ட்டு. இந்த ஒரு படத்துல வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகணும் பின்னாடி பிடிச்சுன்னு பண்ணுவார் இல்லையா, அது மாதிரி சேந்தனார் பாடினாதான் அது ஸ்டார்ட் ஆகும்ட்டு. அப்ப அவர் சுவாமிக்கே திருப்பல்லாண்டு பாடுறார். குழந்தைக்கு தான் திருஷ்டி கழிச்சு 100 ஆண்டு இருக்கணும்னு சுவாமிக்கே ஒருத்தர் சொல்றாருன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷ் பண்றேம்மா, ஹாப்பி நியூ இயர்மான்னு சொல்றேன்னு வைங்க, நீங்க என்ன சொல்றீங்க, விஷிங் யூ த சேம்னு வைங்க. இல்லை எனக்கும் ஒருத்தர் விஷ் பண்ணா விஷ் பண்ணும். அப்ப சுவாமியை பார்த்து ஒருத்தர் நல்லா இருன்னா சுவாமி உடனே நமக்கு சொல்லிடுவார்ல, அப்ப நம்ம எவ்வளவு நல்லா இருப்போம். அவர் பாடினதுதான் திருப்பல்லாண்டு. ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே இப்படின்னு அவர் நட்ராஜாக்கு பல்லாண்டு பாடினார். அதனால ஆருத்ரா தரிசனம் பண்ணிக்கு கேட்ட வரம் கிடைக்கும். நிறைய பூஜை பண்ண பண்ண வீடே மங்களமா மாறும். நமக்குள்ள இருக்கிற அந்த ஒரு வருத்தங்கள் நீங்க வீட்டுல கல்யாணம் ஆகணுமா, ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருக்கு. நன்மை நடக்கணுமா, விரதம் இருங்க, தப்பில்லை. பொதுவாக அது நல்ல கணவன் வேண்டி கணவனுடைய நன்மை வேண்டி இருக்கக்கூடிய விரதம். ஆனால் குடும்பமாக விரதம் இருக்கக்கூடிய பழக்கங்களும் உண்டு. ஆருத்ரா தரிசனம்னா பச்சை தண்ணி கூட சாப்பிடாம சிவ 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 சிவன் சொல்கிற கூட்டம் உண்டு. ஆருத்ரா தரிசனம் எல்லா பாவங்களையுமே நிவர்த்தி பண்ணும். அதனால வீட்டில் களின்றது பண்ணுங்க. யூடியூப்ல போட்டிங்கன்னா அரிசி வெல்லம் வச்சு பண்ணக்கூடிய களிக்கான ரெசிபி வருது. இல்லைங்க அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, வேலைக்கு போகிறோம், 2 பழம் போதுங்க. சுவாமி வேற எதுவுமே கேட்கல, எல்லாமே பாவனை தானே. நான் கொடுக்குறேன்னா பசிக்கும்னு நினைக்கிறேனான்றது தானே என்னுடைய இது. சுவாமி என்ன நம்ம பண்ற எதையும் நம்ம தான் சாப்பிடுறோம், உண்மை அதுதான். இப்போ பாவனை தான் தேவை. சுவாமி பசிக்கும், என்னோட வீட்டில் இருக்க அவருக்கு நான் வாழைப்பழம் தரேன், அவ்வளவுதான். என்ன பண்ணலாம் அன்னைக்கு அப்படின்னா சிவபுராணம் படிங்க. ஏன்னா நடராஜரோடு ஒன்னா கலந்தது மாணிக்க வாசகர். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்ற
சிவபுராணம் கண்டிப்பா படிங்க. யாரெல்லாம் முருக பக்தர்களோ சிவபக்தர்களோ ஆருத்ரா அன்னைக்கு காலையில் சென்று கோயில்ல தரிசனம், இரவு முழுக்க நேரலையில பார்த்தீங்கன்னா இது வந்துடும் உங்களுக்கு, திருஆலங்காட்டு அபிஷேகம் இரவு விடிய விடிய காண்பிப்பாங்க. 5 சபை உண்டு. பொற்சபை சிதம்பரம், வெள்ளி சபை மதுரை, அதெல்லாம் விட உயரிய ரத்தின சபை காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கிடைச்சது திரு ஆலங்காடு. செப்பு அது செப்பறை திருநெல்வேலி, சித்திர சபை குற்றாலம். இது தவிர உத்தரகோசம் அங்கேன்ற இடத்துல மரகத நடராஜர் ஆண்டு முழுக்க சந்தன காப்புல இருப்பார். ஆருத்ராணிக்கு மட்டும் அவருக்கு அபிஷேகம் பார்க்கலாம். மறுபடியும் சந்தன காப்பு தான், அது மரகதக்கல் அப்படின்றதால குளிர்ச்சியாவே வச்சிருப்பாங்க. அதனால ஆருத்ரா இரவு முடிஞ்சா எல்லா சிவாலயங்கள்ல இருக்கிற நடராஜருக்கும் அபிஷேகம் நடக்கும். எப்போதான் தூங்குறோம், நமக்கு எதாவது பிடிச்ச விஷயம் டிவிலாம் பார்க்குறோம், ஏதாவது ஓடிடியில் சினிமாலாம் வந்தால் பார்க்குற மாதிரி ஒரு நாள் இந்த சமயத்துக்கு போயிடுங்க, நடராஜர் அபிஷேகத்தை பாருங்கள். இரவு வேளையில் நடக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் அந்த நேரம் என்னன்னு கேட்டுக்கோங்க, அந்த வேளையில் பாருங்க. முடியலையா நேரலையில் பாருங்க ஆலங்காட்டு அபிஷேகம். விடிந்த உடனே ஆருத்ரா தரிசனம்ன்றது எல்லா சிவாலயங்கள்ல உண்டு. சுவாமி வருவார். அந்த தரிசனம் நம்முடைய எல்லா வினைகள் பாவங்களை, அது என்ன சிவசிவ அப்படின்னு சொன்னாலே இந்த தீவினை மாளும். அப்படி நடக்கும். வீட்டுக்கு அதுக்கும் முன்னாடியே அழகா பெரியவங்க கிட்ட அந்த சிகக்காய் எண்ணெய் அதெல்லாம் வச்சு குளித்து, பெண்கள்னா மஞ்சளும் சேர்த்து குளித்து சுவாமிக்கான அந்த நைவேத்தியம் பண்ணி, சில பேர் திருமாங்கல்யம் கயிறை மாத்திப்பாங்க, அது உங்க விருப்பம், உங்க பழக்க வழக்கம். அப்படி பண்ணி மாலை வேளையில சுவாமிக்கு ஒரு தீபாராதனை நைவேத்தியம்னு பண்ணி சிவபுராணம் சொல்லுங்க. கண்டிப்பா மாணிக்க வாசகர் கொடுத்த சிவபுராணம் தவிர சிறந்ததே கிடையாது. அதனால இந்த ஆருத்ரா அப்படின்ற நடராஜர் தத்துவத்தையும் அந்த தரிசனத்தையும் நீங்கள் பண்ணணும். களி பண்ணுங்க. களி பண்ணலைனாலும் என்ன தெரியுமோ பண்ணி கொடுங்க சுவாமிக்கு. சுவாமி உங்களை களிப்படைய செய்வார் 2026 ஆண்டு முழுக்க. கண்டிப்பா ஆருத்ரா அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். மகா சிவராத்திரி அப்படிங்கும் போது எல்லாருக்கும் எப்படி ஒரு அந்த ஆனந்தம் இருக்கு, என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த ஆருத்ராக்கு நீங்க சொன்ன அந்த எல்லா விஷயங்களையுமே நம்மளோட நேயர்கள் பயன்படுத்திப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். களிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தையும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரத்தை செலவு பண்ணி மிக்க நன்றி. நன்றி.